நான் நாளைக்கு போக மாட்டேன். வேணும்னா அவங்க வண்டி அனுப்பட்டும். அடி வாங்குவேன். 4 படி ஏறி இறங்கு. செருப்பு தேயட்டும். ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன். எல்லாம் அவன் பாத்துக்குவான். ராமசாமிண்ணே, கதாநாயகனோட நண்பர் வேஷம் இன்ஸ்பெக்டர் உடுப்பு. போன படத்துல மகாலிங்க அண்ணாச்சிக்காக தச்சது. இவருக்கு சரியா இருக்குங்களா? கச்சிதம். தம்பி 10 ரூபா சம்பளம். கால் ஷீட் முடிஞ்சோடனே வவுச்சரில் கையெழுத்து போட்டு பணம் வாங்கிக்கோ. அசிஸ்டன்ட் வச்சனம் கொடுப்பாரு. அண்ணாச்சி கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. இந்த பையன் தான். நீ தானே இன்ஸ்பெக்டர்? சீக்கிரம் வா. இது வாக்கிங் ஸ்டிக் இல்ல, கத்தி. தெரியுமா? Do you know what this is? I know. கத்தி எப்படி பிடிக்கணும் எனக்கு தெரியும். தமிழ்நாட்டுல பெரிய பெரிய வாத்தியார் கிட்ட கத்தி எப்படி பிடிக்கணும் 10 வருஷத்தாச்சு. மிஸ்டர் நரசிம்மன், நெஞ்சில தைரியமா இருக்கு, வேகமா இருக்கு. நம்ம படத்து ஹீரோ இவன் தான். பாலில்லா பிச்சையரின் தேசத்தில் கல்லுக்கு பாலூற்றும் கதையொழிதல் என்னாளோ. சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்று மதிப்பவர்கள் ஏழைக்கு மதிப்பளித்து இன்புறுத்தல் என்னாளோ. நீங்க எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் எப்போதையா திருந்தும் இத்தேசம்? நீங்கள் என்ன செய்வதாய் உத்தேசம்? உங்க எழுத்து நிறைய படிச்சிருக்கேன், உங்க தமிழை ரசிச்சிருக்கேன். ஆனா கருத்தை மட்டும் ஒத்துக்க முடியாது. அது உங்களை பார்த்தாலே தெரியுது. வெள்ளை கதர், வெள்ளையனை வெளியேற்றி நம்ம ஊர் வெள்ளையராள துடிக்கும் கட்சி வண்ணம், உருத்ராட்சி மாலை. விஞ்ஞானத்தை பத்தி கேட்டா தமிழனுக்கு தெரியாது. யமனுக்கு வாகனம் என்னடான்னு கேட்டா எருமை கடா என்பான். மாட்டுக்கும் கழுத்துல மாலை, மனிதனுக்கும் கழுத்துல மாலை. அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா நெத்தியில சாணி. விபூதி சாணியா? அப்ப தெய்வம் கிடையாது. கோயில இருக்கிறது வெறும் கல். வேதங்கிறது மோசம் செய்வது. சாத்திரம் மூடர் கொள்கை. கல்யாணத்துல தாலி கட்டுறது, பெண்ணை அடிமை செய்வது, மேளம் கொட்டுறது, வேலையற்றவன் செய்வது, பொம்பளைங்க பொட்டு வைக்கிறது, முட்டாள்தனம். சபாஷ் சபாஷ் சபாஷ். கருத்துக்கு சபாஷா, தமிழுக்கு சபாஷா. ரெண்டும் இல்லை. என் அதிர்ஷ்டத்துக்கு உங்க தமிழ், என் நடிப்பு, உங்க சொல்வீச்சும் என் வாழ்வீச்சும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? படத்துக்கு இவ்வளவு அழகா வசனம் எழுதுவீங்களா? அது மட்டும் அமைஞ்சிட்டா பார்க்க ரசிகருங்க தமிழ்ல மயங்கி ஏமாந்துருவாங்க. என்னையும் கதாநாயகனா ஏத்துக்குவாங்க. என்ன ஏமாத்துக்காரனா சொல்றீங்க? ஒரு மொழியால ஜாலம் செஞ்சு மக்களை மயக்கி கட்டி போடுற திறமை வேற யாருக்கு இங்க இருக்கு? ஆஹா, இந்த படத்தின் கதாநாயகன் அன்புக்குரிய நண்பனா இல்ல மதிப்புக்குரிய எதிரியா? இப்போதைக்கு ரசிகன். ஆக்ஷன். தாமரை பூவில் முகம் படைத்தான், சந்தன பூவில் தோள் படைத்தான், முல்லை அரும்பில் பல் படைத்தான், வள்ளை பூவாய் செவி படைத்தான், பூவால் உனக்கு அங்கம் படைத்தவன், கல்லால் என்னடி மனம் படைத்தான். கட். ஓகே, பிரிண்ட் டேக் 3. நிலவை தானடி யாசித்தேன், இரவை எனக்கு நீ தந்தாய், சிறகை தானடி யாசித்தேன், சிறையை எனக்கு நீ தந்தாய், ராகம் தானடி யாசித்தேன், மௌனம் எனக்கு நீ தந்தாய்,
காதல் அமுதம் யாசித்தேன், கண்ணீர் துளிகள் நீ தந்தாய். இடுகை நீட்டி பூக்கள் கேட்டேன், எடைக்கு எடை நீ விறகு தந்தாய். நிலவு விழும் வரை காத்திருந்தேன், ஒரு நித்திரையில் நீ விழுந்து விட்டாய். உள்ளம் எடுத்து வழங்க வந்தேன், நீ உள்ளங்கைகளை மூடிக்கொண்டாய். ஜன்னல் கதவு திறந்து வைத்தேன், என் தென்றலை ஏனடி நிறுத்திவிட்டாய். 2 கைகளை ஏந்தி நின்றேன், நீ இதே கதவை மூடிவிட்டாய். கடலில் தொலைத்த உப்பை போல் என் காதலை என்னடி தொலைத்து விட்டாய். சபாஷாண்டா, பிரமாதம். இனிமே நீதாண்டா. ஆனந்தன், உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. நிச்சயமா நீ நல்லா வருவ பார். எப்படி? வானத்தில் ஒரு துருவ நட்சத்திரம். எல்லாம் உன் வசனம்தான். ஓ எழுத்து. தேசியம் என்கிறார்கள், விடுதலை என்கிறார்கள், நாடு சுதந்திரம் பெற போராடுவோம் என்கிறார்கள். யாருக்கு வேண்டும் விடுதலை? யாருக்கு வேண்டும்? பிறந்த நாட்டிலேயே இழிந்தவர்களாய், அடிமைகளாய், சோற்று துருத்திகளுக்கு பாதந்தாங்கிகளாக வீரம் இழந்து விவேகம் இழந்து அவதிப்படுகின்ற எங்கள் திராவிட இனத்திற்கு எப்போது விடுதலை? எப்போது விடுதலை? இந்த நாட்டை ஆள வேண்டியவர்கள் யார்? யார்? நீங்கள் பாமர மக்கள், ஆரியர்கள் அல்ல. செங்கோலை கதிர் ஜமீன்தார்களுக்கு அடிமையாக்க காலம் ஒழிந்து விடட்டும், இன்னோடு அழிந்து விடட்டும். உலகி கிடந்த நமது திராவிட இடம் எழுந்து போராட ஒன்று விடட்டும். மற்ற கட்சி வழியெல்லாம் தப்புன்னா அந்த இடத்துக்கு நீங்க வந்தா என்ன செய்வீங்க? இந்த நாட்டை உங்ககிட்ட கொடுத்து நீதான் ராஜா, மந்திரி, நீதான் அரசியல்வாதி ஒப்படைச்சா நீங்க என்ன செய்வீங்க? நாங்க இன்னும் அரசியல் கட்சி தொடங்கல. தொடங்கின பிறகு கேளு. அது வரைக்கும் கனவுக்கு. நிஜமாவே செங்கோலை உங்ககிட்ட கொடுத்து ஆளுன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? எல்லாத்தையும் மாத்துவோம். என்னத்தை? முதல்ல அரசியல் யார் வரணும்னு வழிமுறை வரணும். பணக்காரன் வரக்கூடாது. வெள்ளக்காரனும் பணக்காரனும் ஆட்சி செஞ்சு ஏழைங்க வாழ்ந்தது போதும். பணக்காரனை வெளியே துரத்திட்டா போதுமா? சாதி, கீழ் சாதியை தொடாம அடிமை மாதிரி இத்தனை வருஷமா இருந்தவங்க மந்திரி சபைக்கு வரணும். முதலாளித்துவம் ஒழியணும். அரசியல்வாதி போலீஸ்காரனை கைத்தடியா நடத்துறத நிறுத்தணும். ஊழல் ஒரு துளியும் கூடாது. அதிகாரம், ஆட்சி, பதவிங்கிறது ஒரு பொறுப்பு, ஆயுதம் இல்ல. வறுமை ஒழியணும், இல்லாமை ஒழியணும். சாப்பாடு இல்லாம யாரும் பட்டினி கிடக்க கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். தமிழ் முதன்மையா இருக்கணும். தமிழ்நாடு முதன்மையா இருக்கணும். என் நண்பனை பார்த்தா பெருமையா இருக்கு. இந்த கனவெல்லாம் நனவாகணும், நிஜமாகணும். நிஜமாகிற வரைக்கும் விடக்கூடாது. நானும் இருக்கேன், நானும் இருக்கேன். செல்வம், 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 என்னது அரசியல் மண்ணா கட்டி. இருக்கட்டும். இப்போதான் நீ உண்மையான தொண்டன், படை வீரனா இருக்க. நீ சீக்கிரமா குணமாயிட்டு வெளியில வா. இது ஆரம்பம் தான். இன்னும் இதை விட பெரிய அடிகள், ரணங்கள், சிறையடைப்புகள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்ன
அதையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தியோட உடம்பையும் உள்ளத்தையும் தயார் நிலைப்படுத்திக்கிட்டு வா. உன்னை போல ஒரு பெரிய படையே வேணும். நம்முடைய இயக்கத்துக்காக, கொள்கைக்காக ரத்தத்தை சிந்தக்கூடிய, உயிரை கூட விடக்கூடிய தம்பிகள் நிறைய பேர் நமக்கு வேணும். செல்வம், எழுந்து வா. என்னையே இது மூஞ்சி உடஞ்சு விழுந்து கிடக்குறேன். நீ பழப்பையாந்து கூட கேட்கல. எழுந்திரிச்சு வா. அடுத்த காலை உடச்சுக்கோங்கிறாரு பெரியவர். அது சரி, நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோமே, அவ என்ன சொல்லுவாளோ? இந்த மூஞ்சியோட கல்யாணமா? எங்க? ஆனந்தா, ஆனந்தா, எவர் நீ உண்மையை சொல்லு, எதுக்காக வந்திருக்க? நான் முன்னாலே சொன்னேனே, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தந்தி வந்தது. உனக்கு அப்படி வந்திருக்கா? எனக்கு இப்படி வந்திருக்கு. காமாட்சி துணை காசி அண்ணனுக்கு அண்ணம்மாள் எழுதி கொண்டது. வருகிற புதன்கிழமை காலையில் நம் ஆனந்தனுக்கும் புஷ்பவல்லிக்கும் கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எங்கள் குடும்பத்தோடு வந்திருந்து நடத்தி கொடுக்க வேண்டும். இப்படிக்கு அண்ணம்மா. நான் போறேன், அடுத்த வண்டிக்கு ஊருக்கு போறேன். காலை உடைச்சிருவேன். என்ன இது, எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க? தபார், உன்னை அம்மாட்ட கொண்டு போய் சேர்க்கறது என் பொறுப்பு. என் பொறுப்பு இல்ல, முடியாது. சட்டை விடுங்க, பெரியவண்ண பார்க்க மாட்டேன். சட்டை விடுங்க, பெரியவண்ண கூட சட்டை விடுங்க. என்ன இது, கல்யாணம் விளையாட்டா? அண்ணா உள்ள வந்துட்டாடி, எந்திரிக்க எந்திரிக்க. நான் சொன்ன மாதிரியே சக்தி சரதான் பா. நான் இங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்லை. அடுத்த வண்டிக்கு நான் ஊருக்கு போறேன். போதும் போதும். என்ன ஆவேசமா பூ கட்டுறீங்க? இப்படி கல்யாணம் ஒன்றும் இல்லை. எழுந்திருக்க எழுந்திருக்க. நான் என்ன இழிச்ச வாயனா? நீங்க சொன்ன பேச்சை கேட்டு நடந்தா ஆம்பளை எல்லாம் நினைச்சிட்டுங்களா? யாரு கல்யாணத்துக்கு வாக்கு கொடுக்கு? பணம் வாங்கிட்டீங்களா? அந்த மலையாளத்தானுக்கு வித்துட்டீங்களா? பின்ன எதுக்கு இந்த அவசரம்? எதுக்கு என்ன ஏமாத்தி இந்த திருட்டு கல்யாணம்? ஐயோ, உங்க பையனுக்கு சம்பாதிக்க வக்கில்லைன்னா அந்த பொண்ணுக்கு கண் இல்ல, காலில, மூக்கில்ல, காலில, அப்படியா? கடைசியா கேக்குறேன், உன் முடிவு என்ன? உன்கிட்ட தான்ப்பா கேக்குறேன், என்ன சொல்ற நீ? உன்கிட்ட கேட்காம ஒத்துக்கிட்டேன், தப்புதான். குறிச்ச கல்யாணம் நிக்க வேண்டாம், என் பையன் வருவான், என் பேச்சை தட்ட மாட்டான்னு சொல்லிட்டேன். இப்ப நீ மாட்டேன்னு சொன்னா நான் திரும்பி போய் எல்லாத்தையும் நிறுத்துங்கன்னு சொல்லணும். இப்ப நீ என்னப்பா சொல்ற? சபரம் கூட பண்ணாம நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னா நீங்க நான் கேட்கறதுக்கு சம்மதிச்சா தான். கொஞ்சம் பொறுங்க. திரு சுந்தரலிங்கம் திருவாட்டி பார்வதி அம்மா மகளாகிய தமிழ்ச்செல்வனுக்கும், திரு சந்தனம் திருவாட்டி இந்திராணி மகளாகிய மரகதத்திற்கும் திருமண ஒப்பந்தம் செய்து வைப்பதில் உண்மையில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திரு சுந்தரலிங்கம் திருமதி பார்வதி அம்மா மகனாகிய நான், திரு சந்தனம் திருமதி இந்திராணி மகளாகிய மரகதம் அவர்களை இது முதல் என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்கிறேன். திரு சந்தனம் திருமதி இந்திராணி ஆகியோரின் மகளாகிய நான், திரு சுந்தரலிங்கம் திருமதி பார்வதியம்மாள் ஆகியோரின் மகனாகிய இவர்களை என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்கிறேன்.
மணமக்கள் மணமக்கள். புஷ்பா, பேசணும். இந்த பக்கம் திரும்பல எப்படி பேசுறது? கேக்குது. காது கேக்குது. இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? எப்படி? உங்களுக்கு இஷ்டம் இல்லாம. உனக்கு இஷ்டம் இல்லாம? சொல்லு. நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு உன்னை எங்கே விட்டுட்டு போயிட்டேன்னா? மாட்டீங்க. ஏ சொல்லிடுவேன். அட சொல்லு. என்ன பார்த்து மயங்கி போயிட்டீங்க. இந்த முகத்தை பார்த்து மயங்கி போயிட்டேன்னா? ஆமா, மயங்கித்தான் போயிட்டேன். ஆனா யாருக்கிட்டே சொல்லாத. எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். ஐயோ போச்சு. நான் பால் குடிக்கும் பச்சை குழந்தை அல்ல, உள்ளத்தையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ள நினைக்கும் கணவன். குழந்தையனில் மடியில் கிடத்து, கணவனெனில் அருகில் வா. ஏன் கால விடற? அம்மா விட சொன்னாங்க. ஆணும் பெண்ணும் சமம்னு உங்க அம்மா சொல்லலையா? இப்ப நீ என் கால விழுந்தா நானும் உன் கால விழுந்தா இல்லையா? அப்படி சொல்லாதீங்க. வேற என்ன சொல்லணும்? கவிதை சொல்லட்டுமா? தமிழ் சொல்லட்டுமா? காதல் சொல்லட்டுமா? இனி எல்லாம் உங்க இஷ்டம்தான். இல்லை பெண்ணே, உன் எண்ணம் முக்கியம், உன் விருப்பம் முக்கியம், ரசனை முக்கியம். உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு. ஐயோ கடவுளே, சொல்ல தெரியலையே. கடவுளை எதுக்கு பள்ளி அறைக்கு அழைக்கிறேன்? இந்த சகுனமே சரியில்லை. என்ன சரியில்லை? முதல் ராத்திரியில இப்படி படவில்லை இருந்துச்சு. மேலாடை எதற்கடி பெண்ணே? உன் மேலாடையை எரித்தது விளக்கு தெரியல்ல, காதல் தீ. உன் கணவனின் காதல் தீ தானடி என் கண்மணியே. போய் பாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன ஆச்சா? எல்லாருக்கும் ரயில் டிக்கெட் கொடுத்துட்டாங்க. அக்கௌண்ட் எங்காரும் உனக்கு தேடாது. முதல்ல அவருக்கு போய் என்ன சாமி? வவுச்சரில் கைது போட்டு சம்பளமும் ரயில் தத்துவம் வாங்கிக்கோ. அதான் நின்று போச்சு. தண்ணி தசை வேற வழி இல்லை, திரும்ப தான் காப்பாற்றணும். எல்லாருக்கும் சிக்கி பண்ணி அனுப்பியா? டைரக்டரையா, எல்லாரும் சொல்றாங்க படம் நின்று போச்சுன்னு. நிஜமாங்களா? யார் தப்புங்க? நானா? நான் சரியா நடிக்கலைன்னா நிறுத்திட்டீங்க? அப்படி இல்லப்பா, ஏதோ ஃபைனான்சியல் ப்ராப்ளமா, அது தீந்தா சொல்லி அனுப்புறாங்க. அப்படி சொல்லாதீங்க. நான் முதலா கதாநாயகனா நடிக்கிற படம் இது நின்றுடுச்சுன்னா எனக்கு எல்லாமே முடிஞ்சு போயிட்ட மாதிரி. படம் கிட்டத்தட்ட பாதி முடிஞ்சிருச்சிங்களா? இப்ப நிறுத்தினா ஒண்ணு செய்யலாங்க. எனக்கு சம்பளமே வேண்டாம். இது வரைக்கும் கொடுத்தது கூட திருப்பி கொடுத்துட்டேன். எல்லார்கிட்ட நான் பேசுறேன். படம் முடிகிற வரைக்கும் யாருக்கும் சம்பளம் வேண்டாம். எப்படியாவது மறுபடியும் தொடங்கிடலாம். வேற என்ன செஞ்ச சரியா? உன்னோட அதிகமா வாதாடி தோத்துட்டேன். இனிமே இந்த படம் நடக்காது. அவ்வளவுதான். நீ உழைக்கிறத விட்டுறாதே. உழைக்கிறவனுக்கு கஷ்டம் ரொம்ப நாள் இருக்காது. என் தலையில இப்படித்தான் எழுதியிருந்தா நீங்க என்ன செய்ய முடியும்? என் ஆசை அப்படி. வேலு, வண்டி எடுங்க, ஐயாவுக்கு நேரம் வச்சு. எது எப்படி ஆனாலும் ஐயாவை மறக்க முடியாதுங்க. இதனால் வரை வேலுத்தம்பி ஐயாவின் தலைமையில் சமூக அமைப்பாக இயங்கி வந்த நம் இயக்கம் இன்று முதல் ஒரு மாபெரும் அரசியல் கட்சியாக உருவெடுக்கின்றது. இந்த கட்சி பாமர மக்களின் எண்ணங்களை
செல்வம் 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 நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் எங்கே? நம்ம படம் நின்னு போச்சு. எனக்கு முதல்ல ஹீரோ சான்ஸ் கிடைச்ச படம். நீ வசனம் எழுதுற படம் போச்சு. இழுத்து மூட்டை கட்டிட்டாங்க. படங்கள் வரும் போகும், பணமும் வரும் போகும். துடைத்து எரி. உன்னை என்ன இல்ல தொடச்செறிஞ்சிட்டாங்க. ஆனந்தா, இங்க ஒரு புது சரித்திரம் தொடங்கியிருக்கு. ஒரு புது கட்சி, புது கொள்கை, ஒரு புது பாதை, இனம், மொழி, பகுத்தறிவு, முன்னேற்றம். நான் தொழில் பேசுறேன், நீ பெருசா அரசியல் பேசுறியா? உனக்கு சினிமா முக்கியமா அரசியல் முக்கியமா? உனக்கு என்ன? வாத்தியார் அப்பா கவர்மெண்ட் சம்பளம் தமிழ் சொல்லி கொடுத்துட்டாரு. தினத்துக்கும் வீட்டுல சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்ல. வீட்டுல சாப்பிட்டா வெளியில அரசியல் பேசுறியா? சின்ன வயசுல 4 நாள் 5 நாள் சாப்பிடாம இருந்திருக்கியா? ஸ்கூல்ல படிக்க முடியாம டிராமா கம்பெனில வேஷம் போட்டிருக்கியா? வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாம உங்க அம்மா செருப்பால் அனுப்பிட்டு வீட்டு தான் பார்த்திருக்கியா? மனதை தொட்டு விட்டாய் நண்பா. ஒன்னு சொல்லட்டுமா? நீ மட்டும் அரசியலுக்கு வந்த என்ன சாப்பிட்டுடுவேன். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு பட்டாளத்துல சேர்ந்துடலாம்னு யோசிக்கிறேன். கிட்டியது கைமண் அளவு, கிட்ட போவது புவி அளவு நண்பா. எது வேணும்? இது தமிழ் சினிமா, இது தமிழ்நாட்டு அரசியல். எது வேணும்? நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் எங்கே? ஒரு தடக்கை வாழெங்கே? மணிமார்பெங்கே? போர் முகத்தில் எவர் வரணும் புறங்கூடாத பருவயிரத்தோளெங்கே? எங்கே? நான் ஊர்ல இருந்து வரும்போதாவது சிரிச்சு முகத்தோடு வருவீங்களா? இந்த பிரச்சனை எல்லாம் என்னால தீர்க்க முடியாது. நான் பகவதி அம்மன் இல்லையே, எனக்கா கொஞ்சம் சிரிக்கவாது முடியும்ல? உள்ள போமா. என்ன ஏன் விட்டுட்டு போற? என்னது இது? நீங்க தான் அனுப்புறீங்க. என்னது இது? இப்ப அழக்கூடாது. என்கிட்ட ஒண்ணு மறைச்சிட்டீங்க. என்னது இது? இல்ல ஏன் மிலிட்டரிக்கு மனு போட்டீங்க? எங்களெல்லாம் விட்டு தள்ளி போகணும்னா எனக்கு சாப்பாடு போடணும் தானே மிலிட்டரின்னு யோசிச்சிங்க. என் வயிற்று கழுவிக்க முடியும். எனக்காக நீங்க உங்க ஆசையில விட்டுறக்கூடாது. எங்க போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். இங்கதான் இருப்பேன். புஷ்பா, நீங்க தான் வந்து கூட்டு வரணும். மாப்பிள்ள பொண்ணு கைவிட்டு போயிட்டேன். விரிஞ்சோரம் தான் சர்ப்பம் போல வளைச்சு புள்ளிக்கிடுத்து. குழந்தை அனுப்பிட்டு தாய் தந்த ஜீவனோடு இருக்கோமே. அதான் எரிக்க கூடாதுன்னு குழிச்சு மூடியது. முகத்தை பார்க்கணும். எனக்கு புஷ்பா முகத்தை பார்க்கணும். இப்படி பார்க்க விடாம பண்ணிட்டுங்க. எடுக்க சொல்லுங்க. எனக்கு புஷ்பா முகத்தை பார்க்கணும். இப்படி பார்க்க விடாம பண்ணிட்டுங்க. எனக்கு புஷ்பா முகத்தை பார்க்கணும். புஷ்பா முகத்தை பார்க்கணும். இப்படி பார்க்க விடாம. சீக்கிரம் வா. சந்திரா மூவி டவுன் கம்பெனி எஸ்என் ஜீவராஜா டைரக்டர். அவர் என்ன பார்த்துருக்காரு? அதெல்லாம் தெரியாது. உன்னை கூட்டு வர சொன்னாங்க. என்ன வேஷம்? என்னையா நீ? கதாநாயக வேஷம். ஆண்டவா. ஆமா, டைரக்டர் கொண்ட பார்க்கணுமா? நீ முதல்ல ஸ்டுடியோவுக்கு போ. ஐயா வா நந்தன் வா. என்ன அழைச்சிட்ட? எக்ஸசைஸ் பண்றது இல்லையா? ஏதோ வேஷம்னு வர சொன்னாங்க. ஆமா, நான் தான் வர சொன்னேன். எனக்கு தெரியல. ஆனா அந்த அர்ஜுன் தாஸ் உன்னை பிரமாதமா நடிக்க வச்சிருந்தார் மேன். படம் தான் நின்று போச்சுங்களே.
எடுத்த வரைக்கும் பார்த்தேன். உங்ககிட்ட இதோ இருக்கு. என் பங்குக்கு ப்ரொடியூசர் கிட்ட எடுத்து சொல்லிட்டேன். பேச்சு நடக்குது, ஆனா எதிர்ப்பும் நிறைய இருக்கு. போ, தாமன் வெளியே நிக்கிறாரு, நேர்ல நீயே கேட்டுடு. கசியான என்ன பேசுறது கேளுங்க. ஐயா டைரக்டர் சார், என்ன வேஷம் தெரிஞ்சுக்கலாங்களா? என்ன மேன் இது? கதாநாயகன் வேஷம் தான். போய் பாரு. சாமி புண்ணியம். இப்படி வலி தாங்க முடியாத பொட்ட பிள்ளைய பெத்து வச்சிருக்கேம்மா. போய் சீலையும் சுடுதண்ணியும் எடுத்து. தமிழ், இங்க போறீங்க? மனைவி பிரசவ வேதனையில இருக்கா? சொல்லாம கட்சி கூட்டம்னு கிளம்பிட்டீங்களா? அப்படிங்களா? சொல்லவே இல்லையே. அப்படியே நம்ம ஆனந்த இந்த கருதாச்சி உங்ககிட்ட கொடுத்து கையோட கூட்டிட்டு வர சொல்லிச்சு. நீ மூடி காட்டி 2 கைகளில் ஒன்று திறக்கவிருக்கிறது. உடனே புறப்பட்டு வரவும். நண்பன் ஆனந்தன். செல்வம், ஆம்பளை பிள்ளடா. டே தம்பி, உங்க அப்பனை பாருடா. உங்க அப்ப ஐயா, எழுத்தாளர் தமிழ் செல்வம். இவர் தமிழ் எழுதுனா படிச்சிருக்கேனே. நீங்க போட்ட நாடகம் கூட பார்த்துருக்கேன். ஆமா, என்ன மாதிரி வேலை எதிர்பார்க்குறீங்க? நல்ல கதை எழுதுவேன், அற்புதமா வசனமும் எழுதுவேன். பாட்டு எழுத தெரியுமா? ஓ, எழுதுவேன். ஒரு தமிழ் வீரன் கடத்திச் செல்லப்பட்ட ஒரு ராஜகுமாரியை மீட்டு வர வேண்டும். குதிரை மீது செல்லும் இந்த வீரனின் நெஞ்சில் தொள்ளும் பாடல். இன்னொரு முறை சொல்லுங்க. ஒரு தமிழ் வீரன் கடத்தி செல்ல உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு. புரட்சி வீரன் இனம் ஒன்றாக, மொழி வென்றாக, புது வேலை எடுப்போம் விடுவுக்கு. ராஜகுமாரியை மீட்டு வர வேண்டும். நம் வெற்றி பாதையில் நரிகள் வந்தால் விருந்து வைப்போம் விண்ணுக்கு. உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு. உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு. இனம் ஒன்றாக, மொழி வென்றாக, புது வேலை எடுப்போம் விடிவுக்கு. நம் வெற்றி பாதையில் நரிகள் வந்தால் விருந்து வைப்போம் விண்ணுக்கு. உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு. இனம் ஒன்றாக, மொழி வென்றாக, புது வேலை எடுப்போம் விடிவுக்கு. நம் வெற்றி பாதையில் நரிகள் வந்தால் விருந்து வைப்போம் விண்ணுக்கு. நடந்து பழக கையில் வேலை கொடுப்போம். பிறந்த குழந்தை இறந்து பிறந்தால் வாளால் கீறி புதைப்போம். யுத்த சத்தம் கேட்டால் போதும், முத்த சத்தம் முடிப்போம். ரத்த குளத்தை நிரப்பி நிரப்பி வெற்றி தாமரை பறிப்போம். எங்கள் மண்ணை தொட்டவன் கால்கள் எங்கள் நிலத்தில் உரமாகும். எங்கள்
எங்கள் பெண்ணை தொட்டவன் கைகள் எங்கள் அடுப்பில் விறகாகும். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு. இனம் ஒன்றாக மொழி வென்றாக புது வேலை எடுப்போம் விடிவுக்கு.